गाइस நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். गाइस நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோம். வெல்கம் டு டோக்கி டாக்ஸ் டிராவல்ஸ். இன்னைக்கு நம்ம வருஷத்துல 365 நாள் ஃபாகோட இருக்கிற ஃபாகி மவுண்டனுக்கு தான் போக போறோம். இவங்களோட ஆல் இன் இன்க்ளூடட் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் தான். இந்த அமௌண்ட்டுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இங்க பண்ண போறோம்னா, மார்னிங் ஆக்டிவிட்டியா விட்டத்தை பார்த்துட்டு சொர்க்கத்தை காட்டுற ஜெயின் ஸ்விங், அந்த இடத்துல தொங்கிட்டு இயற்கையை வைக்கிற ஜிப் லைன், ஜெட் பேக் இல்லாமலே வானத்துல பறக்க வைக்கிற ராக்கெட் எக்ஜெக்டர், கிட்ஸ் எல்லாம் சறுக்கி குதிச்சு விளையாடுற மாதிரி கிட்ஸ் பார்க், இந்த மாதிரி 20 ஃபன் அண்ட் அட்வென்ச்சரான ஆக்டிவிட்டிஸா இந்த பார்க்ல நம்ம பண்ண போறோம். லஞ்சுக்கு நமக்கு பிடிச்ச வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஈவினிங் டீ அண்ட் ஸ்நாக்ஸ், நைட் அதே நான்வெஜ் மீல்ஸை சாப்பிட்டு முடிச்சதும் நைட் கேம்ப் ஃபயர் முன்னாடி அப்படி போடுன்னு ஆட்டத்தை போட்டு முடிச்சுட்டு மார்னிங் ட்ரக்கிங் வியூ பாயிண்ட்னு இந்த டோட்டல் ஆக்டிவிட்டிஸுமே நமக்கு 2500 கொடுக்குறாங்க. இது ஒர்த்தா இல்லையான்னு வீடியோவை தட்டி விடாம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த ஃபாகி மவுண்டன் ரீச் பண்றதுக்கு ஒன்னு ட்ரெயின்ல வரலாம், இல்லனா பஸ்ல வரலாம். நீங்க ட்ரெயின்ல வந்தீங்கன்னா கோழிக்கோடு ஜங்ஷன்ல இறங்கி அங்க இருந்து ஆட்டோ இல்லனா பஸ்ஸை பிடிச்சு கோழிக்கோடு பஸ் ஸ்டாண்டுக்கு 7 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஏன்னா 7:10க்கு கக்கடம்போயிலுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு பஸ் இருக்கு. இதை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா திருவம்பாடி போய் அங்கிருந்து நமக்கு கக்கடம்போயிலுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. அங்கிருந்து கூட நம்ம பஸ் ஏறி போய்க்கலாம். இந்த ட்ரெயின் அண்ட் பஸ் டீடைல்ஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க. பஸ் நம்மள வந்து மார்னிங் 9:30 எல்லாமே கக்கடம்போயில டிராப் பண்ணிடுவாங்க. அங்க இருந்து 800 மீட்டர்ல தான் நம்ம ஃபாகி மவுண்டன் இருக்கு. அங்கிருந்து நம்ம ஆட்டோ இல்லனா ஜீப்ல போற மாதிரி இருக்கும். நமக்கு கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 11 மணி ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு பின்னாடி ஒரு சூப்பரான மவுண்டன் வியூ பாயிண்ட் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ட்ரக் பண்ணி போனீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட பார்த்துட்டு போட்டோ வீடியோ ரீல்ஸ்னு எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெறுப்பேத்தலாம். அதனால ஃபாகி மவுண்டன் போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்த பார்த்து முடிச்சதும் ஆட்டோல ஏறி ஃபாகி மவுண்டனை ரீச் பண்ணிட்டோம். இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு, அதாவது வீட்டில் இருந்த தாத்தா பாட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா 200 ரூபா தான் வாங்குறாங்க. கிட்ஸ் அடல்ட்டுக்கு அவங்களோட ஹைட்டை வச்சு தான் டிக்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் கிட்ஸ் வந்து 90 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே டிக்கெட்டே ஃப்ரீ தான். பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clockல இருந்து நைட் 9 o'clock வரைக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த அட்வென்ச்சர் பார்க்கோட டிக்கெட் ப்ரைஸும் டைமிங்கும் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது கூடவே நைட் டின்னர், கேம்ப் ஃபயர், டென்ட் ஸ்டே, நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரக்கிங், வியூ பாயிண்ட், மார்னிங் ஃபுட் 11 o'clock எல்லாமே டென்ட்ல இருந்து செக் அவுட் பண்ணணும். நம்ம செக் அவுட் பண்ணக்கு அப்புறமும் அந்த ஃபுல் டே பார்க்ல இருக்கிற கேம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ் நமக்கு 2500க்கு கொடுக்குறாங்க. இது ஒர்த்தா இல்லையான்னு பார்க்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளை கூட்டிட்டு போறதுக்காகவே ஜீப் வந்துருச்சு. வாங்க இப்போ போலாம். அதுக்கப்புறமா பார்க்கோட இன்சார்ஜ் கிட்ட புக்கிங் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஸ்டே பண்றதுக்கான கிரீன் கலர் ரிஸ்ட் பேண்டை நமக்கு மாட்டி விட்டுருவாங்க. பார்க்க மட்டும் யூஸ் பண்றவங்களுக்கு ப்ளூ கலர்ல பேண்டை மாட்டுவாங்க. அடுத்து பார்க்ல இருக்கிற கேம்ஸை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கு அப்புறமா நமக்கான லாக்கர் கீயை வாங்கிட்டு நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேமே நமக்கு கொஞ்சம் த்ரில்லா ஆரம்பிக்கலான்னு ஜெயின் ஸ்விங்ல இருந்து ஆரம்பிச்சோம். அடுத்ததா ஸ்கை சைக்கிள். இந்த சைக்கிளை ஓட்டுறவங்களை பார்க்கும்போது ஒன்றும் பெருசா ஒன்றும் தெரியாது. ஆனா நம்ம ஓட்டும் போது தான் தெரியும் நம்ம மைண்ட்ல ஸ்டேரிங்கை மட்டும் விட்டாதடான்னு சொல்லும். இருந்தாலும் நம்ம பசங்க அங்க இருந்து சும்மா இருப்பாங்களா, கிண்டல் பண்ணுவாங்க பாருங்களேன். அதுக்கு நான் இருந்துட்டு முடியாது விட்டா ஊதான்னு சொல்லிட்டு தரையில காலை வச்சா போதுண்டா சாமின்னு பெடலை மிதிச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ, இவனை வச்சிட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. அடுத்ததான் இந்த எலிக்கூண்டு மாதிரி இருக்கிற ஸ்கை ரோலர். என்னுடைய நண்பர் காலையில வாக்கிங் போலன்னு சொல்லிட்டு வண்டியை உருட்டிட்டு போயிட்டாரு. நாங்களும் ஜிப் லைன்ல போறவங்கள வேடிக்கை பார்த்துட்டு வந்து பார்த்தா முடியல சவுண்ட் கேட்டுச்சு. அந்த அக்காவும் முன்னாடி போயிட்டு சல்தி கரோ பையான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா 2 அக்காவும் சேர்ந்து கூண்டுக்குள்ள இருக்கிற எங்க நண்பரை சேஃபா உருட்டிட்டு வந்து கரை சேர்த்துட்டாங்க. அதுக்கு ஒரு கோடி கும்பிட போட்டுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பர்மா பிரிட்ஜ்ல வித்த காட்ட போறோம். சாரி, நடந்து போக போறோம். இந்த பிரிட்ஜ் மேல நீங்க நடந்து போகும்போது 2 பக்கம் இருக்கிற ரோப்பை சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு சென்டர்ல இருக்க கைத்து மேல பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணி கவனமா நடந்து போகணும். இது ஆட்டி முடியா 3 பேர் வராங்க. ஆட்டி முடியா இருந்தாலும் நம்ம நண்பர்கள் சும்மா இருப்பாங்களா? ரோப்பை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க விடாம பயத்திலேயே நிக்க வச்சு பாக்குறதுல அவங்களுக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம் அங்க கிடைக்குதுன்னே தெரியலங்க. அட்வென்ச்சர் வேடியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்களா? அடுத்ததான் நாங்க எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஜிப் லைன்ல போக போறோம்.
ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜிப்லைன்லேயே 3 ரவுண்டு அடிச்சிட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் வாழ்நாளில் மறக்கவே மாட்டோம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரோப் ரைடர். ஜிப்லைனில் போக பயப்படுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஏறி உட்காந்தா மட்டும் போதும், மற்றது எல்லாமே டிரைவர் பார்த்துப்பாரு. அடுத்ததா கிட்ஸுக்கு பிடிச்ச கோஸ்ட் ஹவுஸ். இது கிட்ஸுக்கு வந்து கோஸ்ட் பொம்மைன்னு தெரிஞ்சாலும் ஆனால் அவங்க உள்ள பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எந்த பக்கம் போகணும்னு தெரியாம சுத்த வைக்கிற மிரர் மேஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா லைட்டா தலையை சுத்த வைக்கிற இல்யூஷன் டனல். அதுக்கப்புறமா 17D தியேட்டர். இந்த சீட் மூவ்மெண்ட்ல இந்த ட்ரெயினை பார்க்கும்போது அல்டிமேட்டா இருந்துச்சு. இப்போ நம்ம ஹைட்டான பிளேஸ்ல இருந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி கீழே இருக்கிற கேம்ஸ் மட்டும் தான். கீழே நம்ம ஃபர்ஸ்டா போனது புல் ரைடர். இந்த புல் ரைடர்ல கிட்ஸ் அடல்ட்ஸ்னு 2 பேருமே சேஃபா விளையாடுற மாதிரி ஆப்ரேட் பண்றாங்க. ரொம்ப பிடிச்சிங்க கீழே வந்து மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. மூத்தவங்க சொன்னா கேட்கணும். குதிச்சேரா அங்க பாருங்க. வாங்க வாங்க சர்க்கஸ் சர்க்கஸ். ஏறா கமாண்டா புலி கமாண்ட் ஏறா. இன்னைக்கு நீயே அந்த காளையம் பாத்துறலாம். ஏறா ஏறா ஏறா. ஆ ஒன் மினிட் சுத்துதா. போலண்ணா. நெக்ஸ்ட் 360 சைக்கிள். இந்த சைக்கிளில் நாமளே பெடல் பண்ணி 360 டிகிரியில் சுற்ற வைக்கணும். இல்லைன்னா அவங்களே தள்ளி விட்டு சுற்ற வச்சுருவாங்க. அடுத்ததா 360 டிகிரியில் சுற்றுற ஹியூமன் கைரோ. நேரம் பண்ணது கட்சி செஞ்சுட்டேங்க. இப்படி சுத்தவே இல்லைனா அது இன்னொரு ரவுண்ட் இப்பதான் ஆரம்பிக்குது. அடுத்தது ஜெட் பேக் இல்லாமலே நம்ம ராக்கெட் எஜெக்டர்ல பறக்க போறோம். 1 2 3 ஐயோ போயிட்டாடா. ராகுலே எனக்கு இதுதான் ரொம்ப பிரச்சனை. மக்கள் வாரு ரிங் டைப்ல ராகுலே சுப்னு அடிக்குதாட்டு யாரு. இந்த ஹைரோப் ஆக்டிவிட்டிஸ் உண்மையாவே அட்வென்ச்சரா இருந்துச்சு. இந்த கேம்ஸை உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணீங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்கும். நாங்க 1 மணிக்கே இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். நீங்க ரீச் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் மெனுவை சென்ட் பண்ணுவாங்க. மத்தியான லஞ்ச் வந்து நீங்க பே பண்ணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளும் நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை வந்து புக் பண்ணிக்கணும். புக் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம பே பண்ணி அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த லஞ்சுக்கு மட்டும் தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். மற்ற ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் நைட் டின்னர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபுட் எல்லாமே நமக்கு பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ட்ரை கேம்ஸ் எல்லாத்தையுமே விளையாடி முடிச்சிட்டோம். கிட்ஸுக்கான பார்க்க பார்க்கலாம். பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான டிராகன் அண்ட் டைனோசர் ஸ்டாச்சுவை வச்சு என்கரேஜ் பண்றாங்க. பேரண்ட்ஸ் இங்க உட்காந்துட்டு அவங்க குழந்தைங்க விளையாடுறத பார்க்குற மாதிரி சூப்பரான பொசிஷன்ல சீட்டை இங்க கொடுத்துருக்காங்க. அவங்க இங்க விளையாடுறதுக்கு ரோப் கேம், ராக் கிளம்பிங், ஸ்லைட் அட்வென்ச்சர்னு வரிசையா கொடுத்துருக்காங்க. அதனால பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி ஃபன் பண்றதுக்கான சூப்பரான இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அடுத்து குழந்தைங்களுக்கான வாட்டர் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா பெடல் போட்டிங், வாட்டர் ஸ்லைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா சின்னதா ஒரு வேவ் பூல். இந்த வேவ் பூல்ல வேவ் வந்தாலும் வரலனாலும் நீங்க குளிக்கலாம்.
பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்ததாக நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆடலும் சாரலும் கலந்த ரெயின் டான்ஸ் நமக்கு மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் இருக்கு. இதுல எங்களுக்கு பிடிச்சது நைட் தான். ஏன்னா நைட் டிஸ்கோ லைட் எல்லாம் போட்டுட்டு ஆடுறதுல தாங்க ஒரு விதமான வைபே இருக்கு. அதுவும் இல்லாம பயங்கரமா பசியும் இருக்கும், நல்லா வெளுத்து கட்டலாம். அடல்ட்டுக்கான போட்டிங்ல பாத்தீங்கன்னா 3 விதமா இருக்கு. ஒன்னு கால் வலி வர்ற வரைக்கும் விடாம மிதிக்கிற பெடல் போட்டிங், ரெண்டாவது எத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் சலிக்காத கயாக்கிங், மூணாவது நமக்கு நாமளே ஷவர் பாத் எடுக்கிற ஷவர் சைக்கிள், வாட்டர் சைக்கிள். நீங்க கயாக்கிங்ல ஏறும்போது நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத ஒரு சின்னதா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அனுப்பிச்சிருவாங்க. இந்த சைடு துருப்பு அடிங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் இல்ல முன்னாடி அடிங்க. கத்துக்காங்கடா, விடுறா முன்னுக்கு சொல்லி அண்ணா அடிங்க, முன்னாடி அடிங்க. நீங்க கரெக்டா அடிக்கிறீங்களா செக் பண்றாங்கண்ணா, அடிங்க. அவர் போனக்கப்புறம் நாங்க இருந்துட்டு இந்த சைக்கிள்ல நாங்க டபுள்ஸ் போலாமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒருத்தர் தான் போக முடியும்னு சொல்லிட்டனால எங்க தலைவர் அனுப்பிச்சு விட்டுட்டோம். எங்க தலைவர் வேற சோலோவா ஷவர் பாத்துட்டு போயிட்டாரு. இங்க பாரு, அடி தூக்குங்க, இடிச்சு தள்ளி சைக்கிள் அடி தள்ளுங்க, அள்ளி விடுங்க. இந்த சைக்கிள ஓட்டுனீங்கன்னா பாதி குளிச்சுட்டு தான் கரை சேருவீங்க, அதனால பார்த்து ஓட்டுங்க. சுந்தரா டிராவல்ஸ் ஆகிட்டீங்க வண்டிய. 26 அறியாப்பா வரலாம், பிரச்சனை இல்லை. எவ்வளவு பெரிய போட்டு நல்ல வேலை நான் வரல. வாங்க போலாம். இப்போ நாங்க எல்லா கேம்ஸையும் ஒரு 3 மணிக்கெல்லாம் விளையாடி முடிச்சிட்டோம். 3 மணிக்கெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்ட கேமே விளையாடிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா 5 மணிக்கு டீ பிரேக் போயிட்டு ஒரு பால்கனி வியூவில் அந்த மவுண்டனை பார்த்துட்டு டீ சாப்பிட்டுட்டு நைட்டு அங்கேயே 8 மணிக்கு டின்னர் கொடுத்துருவாங்க. அந்த டின்னர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு. மீன் குழம்பா, புளி இல்லை, நீ ஓரமாக வச்சுங்க. நீங்கள் இந்த டின்னரை சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான டென்ட் ஸ்டேக்கு வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறமா நம்ம டென்ட்டுக்கான கீயை வாங்கிட்டு நம்ம போய் டென்ட்டை போய் ரீச் பண்ணிவிட்டு நம்ம லக்கேஜில் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து டான்ஸ் ஆட வந்துடலாம். இதுதாங்க நம்மளோட டென்ட்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் இறக்கத்தில் கொடுத்துருக்காங்க. கடைசி 3 டென்ட்டுக்கு நடுவில் இருக்குது. இந்த டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேர் நாங்கள் படுக்க முடியுமான்னு யோசித்தோம். ஏன்னா ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் உட்காந்தக்கப்புறம் பார்த்தா 3 பேத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. 3 பில்லோவும் ஒரு 3 பெட்ஷீட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறமா உள்ளே வந்து ஒரு லைட் சுவிட்ச், ஒரே ஒரு மொபைலுக்கு மட்டும் சார்ஜ் போடுற ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கூட இன்னும் 2 பிளக் பாயிண்ட் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஒரு குட்டியாக ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோ ரோட்டேட்ல கிடையாது, ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் காற்று வரும். கீழே நம்ம சிம்பிள்ஸ் வச்சுக்கலாம். நாங்கள் இந்த கேம்ப் ஃபயரை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிஜிஎமோட எங்களை வந்து வெல்கம் பண்ண மாதிரி இருந்துச்சு. சூப்பராக ஒரு வைபு ஏறிச்சு எங்களுக்கு இந்த பாட்டு. நாங்கள் அப்படியே போய் ஆடலான்னு பார்த்தா இன்னும் கேம்ப் ஃபயரை ரெடி பண்ணவே இல்லை. எல்லாருமே எங்களை மாதிரி காத்துட்டு இருந்தாங்க. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான். போ போ. ஓகே, இப்போ நமக்கான கேம்ப் ஃபயரை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே வந்து ஜாலியாக இந்த மாதிரி ஆடி பாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த பனிமூட்டத்துக்கு இந்த டான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மலைக்கு மேலே கேம்ப் ஃபயர், ஆட்டம் பாட்டம் மஜாவாக தான் இருந்துச்சு. இவங்க 10:30 மேலே இவங்க ஆட்டத்தை நிறுத்துற மாதிரி தெரில. அதனால் நாங்கள் தூங்க போயிட்டோம். அவங்க ஆடிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் நாளைக்கு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம போய் இப்போ ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுவோம். விடியல் காலை 5 மணி. கோவிலே ஃபுல் மிஸ்டாக தான் இருக்கு. ஓகே, கீழே எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லைடா. ஒரே பனியை பாருங்களேன் எப்படி போயிட்டுருக்குன்னு. இந்த இடத்துல தெரியுதா? இந்த லைட்டில் தெரியும், இந்த ஃபாக் எஃபெக்டில். ரூமில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒரு ஹாட் வாட்டர் ஜக் வச்சுருவாங்க. அது இப்போ புரியுது. இந்த அளவுக்கு மிஸ்ட் இருந்தால் ஹாட் வாட்டர் ஜக் கண்டிப்பாக தேவை. இப்போ நீங்கள் எங்களை மாதிரி கீழே உங்களுக்கு இங்கே தங்க வச்சாங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் வந்து பெயிண்ட் டப்பாக இருக்குது. அதனால் மீதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இருக்குது. அங்கே போய் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்ம
குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ஹால் மாதிரி இருக்குது, பெரிய டேபிள், கண்ணாடி இருக்குது. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஏரியா இது. இதோ இந்த பக்கம் லைனாக இருக்கிறது எல்லாமே ரெஸ்ட் ரூம்ஸ் தாங்க. நம்ம மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம். இப்போ மார்னிங் 7:30 ஆச்சு. இப்போ நம்ம ட்ரக்கிங் கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ ட்ரக்கிங் எந்த பாதைனா நம்ம டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கு பேக் சைடில் தான் நம்ம இப்போ ட்ரக் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போனவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலங்க. இப்போ பின்னாடி இருக்கவங்கள்ட்ட கேட்டால் லொக்கேஷன் தெரியுமா உங்களுக்கு? நம்ம அந்த மவுண்டன் வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம நடந்து போகிற 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ட்ரக் பண்ணி போகிறதுக்கு நல்லாவே ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி போகிற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்லாம் நமக்கு நல்லா அமைஞ்சிச்சு. மாதிரி அங்கேருந்து சிட்டி வியூவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக எப்படியோ மவுண்டனோட வியூ பாயிண்ட்டுக்கு ஏறி வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்தா இதுவும் காடு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அந்த கார்னரில் போய் பாருங்க தெரியும் அப்படின்னாங்க. அந்த கார்னரில் போய் பார்த்தா எல்லாருமே கூட்டமாக சுற்றி மறைச்சு நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கைடு வந்து பாட்டெல்லாம் போட்டு விட்டாரு. பாட்டு போட்டோன்னு நம்ம சும்மா இருப்போமா, அங்கே ஒரு கல் மேலே ஏறி ஆட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டோம். அது நம்ம செம வைபா அந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் போட்டு ரீல்ஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். மான் கராத்தே போட்டு இந்த மாதிரி சுற்றி ஃபோட்டோஸு வீடியோஸு நிறைய எடுக்கலாங்க இந்த பிளேஸில். சூப்பராக இருந்துச்சு இங்கே இருந்து அந்த சிட்டி வியூவை பார்க்குறக்கு. இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு மார்னிங் 9 o'clock நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம மறுபடியும் பார்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். கடலைக்கறி காம்போ பயங்கரம். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சதோ நம்மளை மறுபடியும் ஜீப்பில் பிக்கப் பண்ணி நம்மளை டென்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க ஒரு 10:30க்கு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்மளோட பேக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு 11 o'clock நம்மளை செக் அவுட் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஜீப் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நம்மளை மறுபடியும் பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கில் போய் உள்ள கேம் விளாண்டாலும் சரி, இல்லைனா கிளம்பி போனாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு இங்கே டிசப்பாயிண்டடாக இருந்தது குடிக்கிற தண்ணி தான். நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற நேரத்தில் மட்டும்தான் நம்ம டேபிளில் தண்ணி இருக்கும். மற்ற நேரத்தில் நம்ம கேண்டீனில் போய் ஒவ்வொரு தடவையும் நம்ம கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஃபுட்டாக இருக்கட்டும், நமக்கான சப்போர்ட்டாக இருக்கட்டும், நம்மளை பிக் அண்ட் ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. கடைசியாக அது ஒர்த் இல்லையான்னு பார்த்தா இதுக்கு 5 ஸ்டாருக்கு நான் 4 ஸ்டார் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோ பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் வரட்டா மக்களே.